சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உங்களோட தூக்கத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களா? நீங்க நைட் டைம்ல இருட்டுல சோஷியல் மீடியாவை உங்க போன்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ வர ப்ளூ லைட் உங்களோட ஸ்லீப்பையும் டிஸ்டர்ப் பண்ணும், உங்களோட ஸ்கின்னையும் அஃபெக்ட் பண்ணும். அடுத்து உங்க பில்லோக்கு வரும். உங்களோட ஃபேவரட் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா எதனா பில்லோ வச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உங்களோட தூக்கத்தை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்களா? ஸ்லீப்புங்கிறது உங்களுக்கு வெறும் ரெஸ்ட் கிடையாது, உங்க பாடிக்கும் உங்க ஃபுல் பியூட்டி ரூட்டீனுக்கும் ஒரு ரீசெட். நீங்க தூங்கும் பொழுதுதான் உங்களுடைய ஆர்கன்ஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கும். இதனால பிளட் ஃப்ளோ எல்லாம் செகண்டரி ஆர்கன்ஸ்க்கு இன்னும் புஷ் ஆகும். உங்களோட ஸ்கின் மேஜரான செகண்டரி ஆர்கன். ஸோ இந்த டைம்ல ஆக்சிஜன் உங்களோட ஸ்கின்னுக்கு அதிகமாக ரீச் ஆகிறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். தூங்கும் பொழுது இன்க்ரீஸ் ஆகிற மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் உங்களோட ஸ்கின்ல இருக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ஃபைட் பண்ணும், ஆன்டி ஏஜிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். நீங்க சரியா தூங்கலனா உங்களுக்கு கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கார்டிசால் தான் இப்ப எல்லாரும் பேசுற இன்ஃப்ளமேஷனுக்கான மேஜர் காஸ். இந்த கார்டிசால் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு அப்டமன் ஏரியால அதிகமா வெயிட் போடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஃபேஸ் பஃபினஸுமே காஸ் பண்ணும். நீங்க நைட் டைம்ல இருட்டுல சோஷியல் மீடியாவை உங்க போன்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ வர ப்ளூ லைட் உங்களோட ஸ்லீப்பையும் டிஸ்டர்ப் பண்ணும், உங்களோட ஸ்கின்னையும் அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக லைட் ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணலாமான்னு கேட்காதீங்க. தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் 7 to 8 hours தூங்குறேன்ப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? உங்களுக்கும் சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். நீங்க தூங்குறப்போ ஒரே சைட் படுத்து தூங்குனீங்கன்னா எந்த சைட்ல அதிகமா ப்ரெஷர் விழுதோ அந்த சைட்ல ரிங்கிள்ஸும் அதிகமா ஃபார்ம் ஆகும். நீங்க ஏஜ் ஆகுறப்போ உங்களுக்கு வால்யூம் லாஸ் கண்டிப்பா ஏற்படும். அப்போ நீங்க ப்ரெஷர் கொடுத்துட்டே தூங்குற சைட்ல இன்னும் அதிகமா வால்யூம் லாஸ் வரும். உங்களோட ஃபேஸ்ல ப்ரொபோர்ஷனுமே சேஞ்ச் ஆகும். ஸோ டாக்டர் எப்படி சைட்ல திரும்பி படுக்காம இருக்கிறதுன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்றதெல்லாம் என்னன்னா பேலன்ஸ் பண்ணி மாத்தி மாத்தி திரும்பி படுங்க. அடுத்து உங்க பில்லோக்கு வரும். உங்களோட ஃபேவரட் பில்லோ அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா எதனா பில்லோ வச்சிருக்கீங்களா? தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. Your pillow has to be replaced every year. ஏன் இதுலனா உங்களோட ஸ்கின் செல்ஸ் நம்ம தூங்குறப்போ கண்டிப்பா ஷெட் ஆகும். இது எல்லாமே உங்க பில்லோல போய் கலெக்ட் ஆயிடும். ஓவர் த இயர்ஸ் அது என்ன ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்க. உங்க பில்லோ கவர்ஸை நீங்க வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வாஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்ப நிறைய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றோம். அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த பில்லோ கவர்ல தான் படுக்கிறோம். அது எல்லாமும் அப்சார்ப் ஆகும். அகெயின் டெட் ஸ்கின் செல்ஸுமே அப்சார்ப் ஆகும். இதனால வீக்லி ஒன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்றது நல்லது. உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுமே நல்லா குறையும். நீங்க பில்லோ கவர்ஸ் வாஷ் பண்ற டிட்டர்ஜென்ட்டுமே எதனா புது பிராண்ட் ட்ரை பண்ற ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு செட்டான டிட்டர்ஜென்ட்டையே நீங்க லாங் டேர்ம்ல யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ஸ்கின் இரிட்டேஷன் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம். Invest in a good quality pillow cover. Silk satin based fabrics very very good for your skin. Wrinkle formation delay பண்ணும். சரி, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினைச்சீங்கன்னா பியூர் காட்டன் பில்லோ கவர்ஸ் சூஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கின்னுக்கு மச் பெட்டர். ஸோ 8 hours ஸ்லீப் தானே முக்கியம். நான் எனி டைம் தூங்கி எழுந்துக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, டாக்டர் நான் மதியம் கொஞ்ச நேரம் தூங்குறேன், ராத்திரி கொஞ்ச நேரம் தூங்குறேன், சேர்த்து 8 மணி நேரம்னு. கிடையாது. உங்க பாடிக்கு இன்டர்னல் ஒரு கிளாக் இருக்கும். அந்த ரிதம்க்கு ஏத்த மாதிரி நீங்க உங்க பாடிக்கு ஆக்டிவ் டைம் கொடுக்கணும், ஸ்லீப் டைமும் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆக்டிவ் டைமுக்கும் பெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும், தூங்கும் பொழுதும் பெஸ்ட் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ டிஎம்ல எனக்கு வந்த சில questions இருக்கு about sleep and beauty. அதுல சிலது இப்போ ஆன்சர் பண்ணுங்க. Does sleep help with dark circles and puffy eyes? Yes, டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். டார்க் சர்க்கிள்ஸ்ல எப்பயுமே 2 காம்போனன்ட் இருக்கு. ஒன்று பிக்மெண்டேஷன், இன்னொன்று ஃப்ளூயிட் ரிட்டென்ஷனால, அதாவது சர்க்குலேஷன் ப்ராப்ளம்னால வரும். ஸோ நீங்க தூங்கும் பொழுது உங்களுக்கு பஃபினஸ் ரெடியூஸ் ஆகும் அண்ட் சர்க்குலேஷன்னால காஸ் ஆகுற டார்க் சர்க்கிள்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ ஸ்லீப் என்னோட ஹேர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெஃபினெட்லி எஸ். ஏன்னா நீங்க தூங்கும் பொழுது உங்களோட ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். உங்களோட பாடி
தன்னை தானே ஹீல் பண்ணிக்கிற ஒரு மோடுக்கு போகிறதுனால உங்களோட ஹேர் ஹெல்த் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நீங்கள் தூங்குறதுக்கு சூஸ் பண்ணுற பில்லோ சாட்டின் இல்லைனா சில்க் பில்லோ கவர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் வந்து காலையில் எழுந்திருக்கும் போது அதிகமாக நாட்டடாக இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் தூங்கும் பொழுது தலைமுடிய ஒரு லூஸ் பிரெய்ட் இல்லைனா ஒரு லோ பன் போட்டுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஹேர் பிரேக்கேஜ் கண்டிப்பாக குறையும். டாக்டர், ஒரு 2 to 3 times என்னோட மேக்கப் ரிமூவ் பண்ணாமலே தூங்க போனதுனால ஸ்கின் எஃபெக்ட் ஆகுமா? ஒன்ஸ் இன் அ வைல் இஃப் யூ மேக் திஸ் மிஸ்டேக் இட்ஸ் ஓகே. பட் இதை வந்து முக்கால்வாசி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண பாருங்கள். பிகாஸ் நீங்கள் மேக்கப்போடு தூங்குனீங்கன்னா உங்களோட போர்ஸ் எல்லாம் க்ளாக் ஆகும். அண்ட் உங்களோட ஐ மேக்கப்போடு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ரெட்னஸ், இச்சிங், ரேஷஸ் இதெல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ரிமூவ் யுவர் மேக்கப் பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப். In the fast-paced lifestyle, we always forget the basic, simple habits and sleep is one of them. So, நீங்க கரெக்டா தூங்கி பாருங்க, உங்களோட ஹெல்த்லயும் உங்க பியூட்டிலையும் நிறைய சேஞ்சஸ் டெஃபினட்டா தெரியும்.